இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், சிக்கு கோலம் போட்டால், நான் அது சமீபமாக வந்து பார்க்குறேன் சமூக வலைத்தளத்தில், சிக்கு கோலம் போடாதீங்க வாழ்க்கை சிக்கலா போயிடும், குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆமா, அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லலாம். பொதுவா அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு கோலம் நோட்டை கொடுத்து சொல்லி கொடுப்பாங்க. சிக்கு கோலம் தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவம் என்ன அப்படின்னாம மெடிக்கல் சயின்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்க சிக்கு புள்ளி சந்து புள்ளி வச்சு கோலம் போடும்போது, சிக்கு கோலம்லாம் போடும்போது பிரெயின் நல்லா டெவலப் ஆகும், பிரெயின் நல்லா ஷார்ப்பன் ஆகும். ரங்கோலி போடுறத விட அதில் நல்ல பிரெயின் ஷார்ப்பன் ஆகும். புள்ளி வச்சு கோலம் போடும்போது அந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து, இவங்க கோணலாம் போடுறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாக போடுறாங்கன்னா பிள்ளைங்க மூளை கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம், தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். கோணையாக போடுனா பிள்ளை கோணையாக போகுது, பழக்கப்படுத்தணும், இப்படி பண்ணணும், அதை பழக்கப்படுத்த பிள்ளை நேராக போகும், பிரெயின் நல்ல ஷார்ப்பன் ஆகும்னு அர்த்தம். இந்த சிக்கு கோலம் வச்சா வாழ்க்கை சிக்கலாக போயிடும் கிடையாது. நீ சிக்கு கோலம் போட உன் வாழ்க்கை இன்னும் தெளிவாகும். ஏன்னா உன் புத்தி தெளிவாகுது, உன் வாழ்க்கை தெளிவாகும். அது வந்து ஹம்பக், அது உண்மை கிடையாது.